வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடியின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கான சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். இம்மாதம் வடக்கில் 700 ஏக்கர் காணி விடுவிக்கப்படுவதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு. பெருவெள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் 5 கிலோகிராம் ஹெரோயினுடன் விமான நிலையத்தில் கைது. கணக்காய்வாளர் நாயகத்திற்கு தகவல்களை வழங்க மத்திய வங்கி கடமைப்பட்டுள்ளது என சட்டம் அதிபர் விளக்கம். பழைய ஆவணம் ஒன்றில் உறுதி. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தம்மை அரசியல்வாதிகள் ஏமாற்றிவிட்டார்கள். வவுனியா மக்கள் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. தேசிய ரத்னக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையின் கிளை அலுவலகம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் காலியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. காலி ஹெவ்லோக் வீதியில் உள்ள இந்த அலுவலகத்தின் பெயர் பலகையை ஜனாதிபதி திரைநீக்கம் செய்தார். இந்த புதிய அலுவலகத்தில் தங்கத்தின் அளவை கண்டறிதல், ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரணங்களுக்கான சிவப்பு சான்றிதழ் விநியோகித்தல், பெறுமதியை மதிப்பிடுதல் போன்ற சேவைகள் வழங்கப்பட உள்ளன. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் 5 கிலோகிராம் ஹெரோயினுடன் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 500 லட்சம் ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் ஊடாக பாரிய அளவில் போதைப் பொருளை கடத்தும் கும்பல் ஒன்றின் முக்கிய சந்தேக நபரான பாகிஸ்தானைச் சேர்ந்த ராய்டடி கான் என்பவரே விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை கட்டாரிலிருந்து இலங்கைக்கு வந்த சந்தேக நபர் 2 பயண பொதிகளின் அடியில் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் 1.5 கிலோகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட மாலைத்தீவு பிரஜைகள் இருவருக்கும் இந்த பாகிஸ்தான் பிரஜையே ஹெரோயினை வழங்கியமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அன்று முதல் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொண்ட விசாரணைகளின் பலனாக சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் நேற்று முன்தினமும் கொழும்பு ஹெவ்லோக் வீதி, வெலம்பிட்டி மற்றும் கிராண்ட் பாஸ் ஆகிய பகுதிகளில் போதைப்பொருள் வைத்திருப்போரை சுற்றி வளைத்தது. இதன்போது 2 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கடந்த 3 தினங்களில் மாத்திரம் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் 7 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொழும்பு நகரின் களியாற்று விடுதிகளை அண்மித்த பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகின்ற ஹெரோயின் வர்த்தகத்துடன் தொடர்புடைய 3 பிரதான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து 49 போதைப்பொருள் மாத்திரைகளும் 200 போதைப்பொருள் அடங்கிய முத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் நாட்டின் பிரதான ஆடை உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் முகாமியாளரும் கொழும்பு நகரின் இரவு நேர களியாட்டு விடுதிகளை அண்மித்த பகுதிகளில் கடமையாற்றிய தோல்வியடைந்த அரசியல்வாதியுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த ஒருவரும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. 26 வருடங்களாக யாழ் வலிகாமம் வடக்கில் படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த 201.3 ஏக்கர் காணி இன்று மக்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. மக்களிடம் காணியை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு காங்கேசன்துறை புகையிரத நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி, வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரை, மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வி சிவஞான ஜோதி, யாழ் அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். யுத்தத்தினால் மூடப்பட்டிருந்த வெள்ளை அராலி வீதியும் மக்கள் பாவனைக்கு இன்று கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கம் வந்ததன் பின்னர் செயற்திட்டங்கள் தொடர்பில் மேற்பார்வை செய்வதுடன் இந்த பகுதிகளில் நிலைப்படுத்தக்கூடிய குறைந்தபட்ச பாதுகாப்பு தொடர்பிலும் எமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அது தொடர்பிலான விடயங்களை முன்னெடுக்கின்றோம். அவற்றினை தொடர்வோம். யாழ் மாவட்டத்தில் மாத்திரமல்ல, இந்த பகுதி மக்களின் நலன் கருதி நிலங்களை விடுவிப்போம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் நில விடுவிப்புகள் இடம்பெறும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திற்கு அரசு முகவருடன் தொடர்பை ஏற்படுத்தினேன். 701 ஏக்கர் காணியை விடுவிக்கின்றோம். யுத்தம் முடிந்தது. அந்த யுத்தத்தில் நமக்கு என்ன எடுத்தது? வேதனை, சோதனை, வருத்தம், அநியாயம், அதிதாம் எடுத்தது. அந்த யுத்தத்தில் ஒரு தரம் வெற்றி பெற்றது இல்லை. அநியாயம் தான் நடந்தது. அதிமேவி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள், பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது, உங்களோட காணு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி. நீங்கள் பிறந்த பூமி, வளர்ந்த பூமி,
உங்களோட சொந்த பூமி. அது கட்டாயமா உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். ஸ்ரீலங்கா அம்மாவுக்கு தாய்க்கு தமிழ் மக்கள் பாரம் இல்லை. இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் மக்கள் கருத்து வெளியிட்டனர். 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இவ்வளவு காலமும் 30 வருஷ காலமாக ஒவ்வொரு உறவினர் வீடுகளில் வாழ்ந்து வந்தோம். இப்போ தற்காலிகமாக எங்கள் சொந்த காணிகளை விடுவித்திருக்கிறார்கள். இன்னும் விட வேண்டிய காணிகள் இருக்கின்றன. அனைத்தையும் தருமாறு கேட்டுக்கொள்கின்றனர். ஒவ்வொரு ஊரா திரிஞ்சு அப்படியே அலக்கழிஞ்சு பிள்ளைகள் வருத்தம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு வந்து இப்ப எங்களுக்கு இன்றைக்கு எங்களோட உறுதிகளை கையளிச்சிருக்கணும். இடங்கள்ல போய் இருக்க சொல்லி எங்களுக்கு இன்றைக்கு தான் நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். இடம் ஒவ்வொரு ஏரியாவிலும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்தை விட்டு இருக்கிறோம். பாமாக்களையும் புதிய இடத்துக்கு விட வேணுமென்று கேட்டுக்கொள்வோம். அரசாங்கத்தை கேட்டுக்கொள்றது என்னன்னு சொன்னா, மீதி காணிகள் எங்களை போல இன்னும் இடம்பெயர்ந்து இருக்கிற நிறைய சனங்கள் இருக்கு. அவைகளையும் கட்டம் கட்டமாக விடுவினம் என்ற நம்பிக்கை எனக்கு. இதோட 25-30 வீடுகளில் மாறி இருந்திருக்கிறோம். மிக சிரமத்தோடு இருந்தாங்க. இதேவேளை நிகழ்வு முடிந்த பின்னர் வரதலை விலானில் உள்ள தமது சொந்த இடத்தினை பார்வையிட சென்ற மக்களுக்கு ஏமாற்றம் மாத்திரமே மிஞ்சியிருந்தது. மக்களின் காணிகளை சுற்றி தொடர்ந்தும் இராணுவத்தினரின் தடுப்பு முள் வேலிகள் அமைக்கப்பட்டிருந்ததாக மக்கள் அங்கலாய்கின்றனர். தமது காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என இதன்போது அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். பார்க்கத்தான் பாதத்திறக்கி நம்மங்கட காணி விடுங்கினம்னு பார்க்க வந்தேன். வருவேன் ஒரு கிழமை குறுக்கா வருவேன். இந்த வீடு விட்டாச்சு இது வேற விட்டதா காணுதுங்க. 90ஆம் ஆண்டு வலிக்கிட்டு போனாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறோம். மகளும் வாடகை வீடுதான், நாங்களும் வாடகை வீட்டில் இருக்கிறோம். உங்களை நீங்க விட்டா நாங்க வந்து இருப்போமே இதுக்குள்ள. ஐக்கிய தேசிய கட்சியின் ஊக்குவிப்பு வேலை திட்டம் ஒன்று இன்று குளியாப்பட்டியாவில் முன்னெடுக்கப்பட்டது. குளியாப்பட்டி நகர மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். புதிய இலத்திரனியல் அங்கத்துவ அடையாளத்தை வழங்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அமைச்சர் சஜித் பிரேமதாச, கட்சியின் பொதுச் செயலாளர் ஹபீர் காசிம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் அவரது குடும்பத்தவர்கள் மாத்திரமே முன்னோக்கி சென்றனர். போதைப்பொருள் வலயங்கள் உருவானது. துறைமுகங்களை அமைத்தார்கள். ஆனால் கப்பல்கள் இல்லை. இன்று மத்தள விமான நிலையத்திற்குள் ஒரு விமானம் வருகின்றது. ஒன்றுதானா வருகின்றது. 2 நாட்கள் செல்லும் முன் அதிகளவான விமானங்கள் அங்கே வரும். பாரிய கைத்தொழில் நிலையங்கள் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை பகுதிகளில் அமைக்கப்படும். சஜித் பிரேமதாச இன்று வீடுகளை அமைத்து வருகின்றார். அன்று தமக்காக மாளிகைகளை அமைத்தார்கள். ஆனால் இன்று ஒவ்வொருவருக்கும் சிறு மாளிகைகள் காணப்படுகின்றன. வாக்ஸ்வேகன் தொழிற்சாலையை கொண்டு வருவதாக நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் அளவில் இதன் நிர்மாணம் ஆரம்பமாகும் என்பதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். யாழ்ப்பாணம் புலோலி புற்றாலை மகா வித்தியாலயத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் உரையாற்றினார். இலங்கை தமிழர்கள் பொதுவாக கற்றவர்கள், பண்பட்டவர்கள், பண்புள்ளவர்கள் என்ற நற்பெயரை இதுவரை நிலைநாட்டி வந்துள்ளார்கள். எவ்வளவு தீய பழக்கங்களையும் செயல்களையும் புரிய முடியுமோ அவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் இன்று எம்மிடையே பார்க்கின்றோம். இவர்களை திருத்தி சரியான பாதையில் இட்டுச் செல்ல வேண்டிய தலையாய பணி இப்போது புதிதாக உருப்பெற்றிருக்கின்றது. எளிமையிலும் செழிப்புடனும் வாழ்ந்த எம்மவர்கள் இன்று வெட்கி தலைகுனிகின்றார்கள். பிரச்சனைகள் மாணவ மட்டத்தில் மட்டுமே என்று கூற முடியாது. பெண் பிள்ளைகள் உடைய பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை எவ்வாறு பாடசாலைக்கு அனுப்புவது என்று ஏங்குகின்றார்கள். ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி ஆசிரியர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ துர்நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. தகுதியற்றவர்கள், தகமையற்றவர்கள், தரம் குறைந்தவர்கள் புனிதமான ஆசிரியர் தொழிலினுள் உள்ளிட நாம் இடமளித்து விட்டோம். இதற்கு காரணம் அரசியல் என்பதிலும் பார்க்க சுயநலமே என்பது எனது கருத்து. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிந்த அபேகுணவர்தன தனியார் வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராகவும் வரி அதிகரிப்பை கண்டித்தும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தியும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி நேற்று கொழும்பில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித அபேகுணவர்தன மற்றும் ஸ்ரீயானி விஜய் விக்ரம் ஆகியோர் காயமடைந்தனர்.
தனியார் வைத்தியசாலை ஒன்றின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் ரோஹித் அபேகுணவர்தனவின் தலைப்பகுதி மற்றும் வாயில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது அவரின் நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை ரோஹித் அபேகுணவர்தனவை பார்வையிட வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வவுனியா பஸ் நிலையத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கு எதிராக சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். அனல் மின் நிலையத்திற்கு எதிரான சிலோக அட்டைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். உண்மையிலே ஐரோப்பிய நாடுகளிலே இருந்து முற்றாக நீக்கப்பட்டுவிட்ட இந்த அனல் மின் நிலையம் இப்பொழுது இந்தியாவிலேயும் கூட முற்றாக நீக்கப்பட்டு வருகின்ற அனல் மின் நிலையத்தை இந்தியா இப்பொழுது தன்னுடைய முழுமையான பங்களிப்போடு சம்பூரில் ஏற்படுத்துவதற்கு மிகவும் கங்கணம் கட்டிக் கொண்டு நிற்கிறது. இந்த அரசாங்கத்தோடு நல்லாட்சி அரசாங்கத்தோடு சேர்ந்து உண்மையில் ஏற்கனவே புத்தளம் மாவட்டத்தில் நுரைச்சோலையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அனல் மின்சாரம் மூலமாக ஏராளமான தீமைகள் அங்கே மக்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. பொதுவாக கர்ப்பிணிகள் ஏராளமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சம்பவங்கள் வெளிப்படையாக தெரிந்தும் கூட இந்த அரசாங்கம் இதை எதற்காக இந்தியாவோட அனுசரணையோடு இந்த அனல் நிலையத்தை மீண்டும் இலங்கையில் உருவாக்குவதற்கு முனைகிறதோ என்று தெரியவில்லை. எனவே அங்கிருந்து இடம்பெயர்ந்து போயிருக்கின்ற எங்களுடைய மக்கள் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலப்பகுதியை அபகரித்து இந்த அரசாங்கம் இந்த அனல் நிலையத்தை கொடுப்பதன் மூலமாக அங்கே மீள குடியமர்த்த முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இங்கே காணப்படுகிறது. உலக நாடுகளிலே இருந்து நிராகரிக்கப்பட்டு வருகின்ற நிலக்கரி அனல் மின் நிலையம் சம்மூரிலே திருவோணமலையில் இருக்கக்கூடிய சம்மூரிலே இங்கே வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது வந்து எங்களுடைய மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கைக்குமே மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஒரு நிறுவனமாக இதனை நாங்கள் பார்க்கின்றோம். சம்பூர் அனல் மின் நிலையமானது எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களுக்கு சுவாசம் சம்பந்தமான மிக பயங்கரமான நோய்களை உருவாக்குவதோடு அங்கே கொட்டப்படுகின்ற சாம்பல் இந்த காற்றிலே கலந்து எங்களுடைய மக்களுக்கான சுகாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் முற்றாக அழித்துவிடும். சம்பூரில் அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த இலங்கைக்கே ஆபத்தாக அமையும் என்பதனால் அதனை தடுத்து நிறுத்த அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். உங்கள் வாக்குகளால் பாராளுமன்றத்திற்கு தெரிவான பிரதிநிதிகள் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளார்களா அல்லது அவர்களின் வாக்குறுதிகள் வார்த்தைக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளனவா? இதனை மக்களிடமே கேட்டறிவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டம் இன்றும் 3 மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தொடரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளை எடுத்து பாருங்கள். திருகோணமலை கிளிவெட்டி குமாரபுரம் மக்களினால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமக்கு வழங்கப்பட வேண்டிய காணியை வேறு சிலருக்கு வழங்குவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்களினால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த பகுதியில் மாதிரி வீட்டு திட்டத்திற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் வேறு சிலருக்கு வீடுகள் வழங்கப்பட உள்ளதாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். காணி தரப்பட்டு 3 மாசமா போயிட்டு 3 மாசம் போனதும் எனக்கு போமெல்லாம் தந்து நான் போமெல்லாம் நிரப்பி கொண்டு கொடுத்து எல்லாம் செய்து கொடுக்காதவங்களுக்கு காணி கொடுத்தவர் அன்றைக்கு வந்து 3 நாளைக்கு மேலே காணி கொடுத்ததுல இருந்து எந்த காணி பறிச்சு இன்னொரு ஆளுக்கு அதை கொடுத்துருக்கேன். சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக கிளிவெட்டி குமாரபுரம் கிராமத்தில் வசித்து வரும் தாம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சுட்டிக்காட்டினர். 1987 ஆண்டு தொடக்கம் இற்றை வரைக்கும் வசித்து வருகிறோம். காணி கொடுத்திருக்கிறாங்க, சில பேரை கொடுக்கல. கூடுதலாக காணி இருக்கிற ஆட்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அயலூர்ல இருந்து வந்த ஆட்களுக்கு 4-5 பேரை கொடுத்திருக்கிறார்கள். பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பில் வடக்கில் பொதுவான கருத்து ஏற்பட வேண்டும் என தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். வடமாகாண உழைப்பாளர்களின் நலன் கருதி உருவாக்கப்பட உள்ள இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை வேறு இடங்களுக்கு எவரும் காவிக்கொண்டு செல்ல அமைச்சரவையில் முயற்சி எடுக்கப்பட்டால் அதை அனுமதிக்கப் போவதில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். 200 கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ள வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையம் எங்கே அமைய வேண்டும் என்பதை வடமாகாண மக்கள் பிரதிநிதிகளே தீர்மானிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் மனோ கணேசன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் மேலும் தாமதிக்காது இந்த பொருளாதார மத்திய நிலையம் எங்கே அமைய வேண்டும் என்பது தொடர்பில்
வடமாகாண முதலமைச்சர், வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் ஆகியோர் மத்தியில் ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண மக்கள் பிரதிநிதிகள் மத்தியில் ஒருமித்த கருத்து இல்லாத சூழலை வெளியில் இருக்கும் சிலர் தமக்கு சாதகமாக்கிக் கொள்ள முயற்சிப்பதாகவும் அமைச்சர் மனோ கணேசன் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாக்குகளால் பாராளுமன்றத்திற்கு தெரிவான பிரதிநிதிகள் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளார்களா அல்லது அவர்களின் வாக்குறுதிகள் வார்த்தைக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளனவா? இதனை மக்களிடமே கேட்டறிவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் இன்றைய தினமும் 3 மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டது. மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் 9வது நாளாகவும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா, மாத்தளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களின் மக்களை சந்திப்பதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இன்று சென்றிருந்தனர். வடமாகாணத்தில் உள்ள எமது குழுவினர் இன்று முதலில் வவுனியா, சிதம்பரபுரம் பகுதிக்கு சென்றனர். 1992ஆம் ஆண்டு முள்குடியேற்றப்பட்ட நிலையில் இந்த பகுதியில் 192 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். 40,000 காசு போட்டிருக்கு. கவரம் எடுக்கணும், மரந்தடி எடுக்கணும், சீமந்து எடுக்கணும், இலைகளை எடுத்துட்டு வீட்டுக்கு குடி போக எழுமா மாறி மாறி வந்து கொண்டிருப்பாங்க. எங்களுக்கு தாங்க, உங்களுக்கு தாங்க, எனக்கு போடுங்க. ஆனா அது முடிஞ்சோன்னா இதுவரையில் தமக்கு வீட்டு திட்டங்கள் வழங்கப்படாத நிலையில் மணல் வீடுகளிலேயே வசித்து வருவதாக விசனம் தெரிவிக்கின்றனர் சிதம்பரபுரம் மக்கள். சிதம்பரபுரம் பகுதியில் வசிக்கும் மக்கள் வீடுகளை கட்டுவதற்காக அரசாங்கத்தால் 69,700 ரூபாய் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அந்த நிதி பற்றாக்குறை தொடர்பில் மக்கள் குறை வெளியிடுகின்றனர். இப்ப வந்து சொல்றாங்க கட்டி முடிஞ்சா காசு தரேன். கட்டி முடிஞ்சா கூட காசு தேவையில்லை தானே. கட்டி முடிய கட்டு வர்றானே, நானும் கட்டுவேன் தானே. கட்டி முடியாது காசை போட்டு போட்டு கட்ட சொன்னா தான் கட்டலாம். முகாமில இருந்து இதுல இருந்துருவோம். நேற்று சொல்லிட்டு போறாங்க, நான் இல்ல, நான் பயப்பட மாட்டா இருக்கும். சிதம்பரபுரம் மக்களின் கருத்துக்களை செவிமடுத்து அந்த தகவல்களை பதிவு செய்த எமது குழுவினர் கற்குளம் 3 பகுதியை நோக்கி பயணத்தினை தொடர்ந்தனர். மீள்குடியேற்றப்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த பகுதியில் உள்ள வீதிகளின் நிலையே இது. சந்தியெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு வாகனம் வந்து திருப்பி கொண்டு போறது கூட ஒரு அந்தரப்பட்டு இயலாம இருக்கு. ஓடக்கூடிய இருக்கும் மக்களுக்கு மீதான பெரிய அசௌகரியங்கள், எங்களுக்கு வாகனங்கள் வந்து விடுதலை உடைக்கிறதுக்கு பிரச்சனைகள் வந்துருக்கு. இதை வந்து எல்லாரும் வந்து செய்யறேன்னு சொல்லினோம். தேர்தல் நேரங்களில் வந்து நாங்கள் அடிப்படை மண்ணை போட்டுட்டு போவினோம். இவ்வளவு தான். சுமார் 25 குடும்பங்கள் ஒரு நிலத்தடி நீர் குழாயை பயன்படுத்தி வருகின்றனர். சுத்தமான குடிநீரின்மையால் இந்த கிராமத்தில் பலரும் சிறுநீரக நோயாளர்களாகவே மாறியுள்ளனர். மற்றபடி சிறுவர் தொடக்கம் எல்லாரும் கிட்னி வருத்தணும். எல்லாம் கிளினிக், நிறைய பேர் கிளினிக் தான். எலெக்ஷன் நேரம் வரைக்கும் அவங்க எலெக்ஷன் வரைக்கும் செய்யறேன்னு சொல்றாங்க. கடைசி நேரம் வந்து ஒரு கோயிலுக்கு 50,000 காசும், ஒரு விளையாட்டுகளுக்கு 2 ஸ்பீக்கரும், ஒரு பிசினஸ் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதான் உண்மை. இங்க தொடர்ந்தும் 400 குடும்பங்கள் வசிக்கும் ஆச்சிபுரம் கிராமத்திற்கு சிந்தியுங்கள் திட்ட குழுவினர் பயணித்தனர். இந்த கிராமத்தில் 2 குழாய் கிணறுகள் மாத்திரமே இருக்கின்றமை இதன் போது தெரிய வந்தது. ஆனா எதுவுமே நடைமுறைக்கு எதுவுமே இல்ல. நடைமுறைக்கு எங்களுக்கு எல்லாமே கஷ்டம் தான். எல்லாமே கஷ்டம் தான். பூந்தோட்டம் நலன்புரி முகாமில் உள்ள மக்களுக்கும் தொண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. கூடுதலாக அந்த பள்ளிக்கூட புள்ளியில குறி வச்சுனால் மாவாதுன்னு சொல்லி போது அதனால பிள்ளைகளுக்கு முடிஞ்சோன்னு தெரியல. விசாரணை வந்தாரு. 6 மாதம் தானே கையை காட்டிட்டு போனாரு. அடைக்கிறாரு, செல்வம் அடைக்கிறாரு வந்தாரு. உங்களுக்கு 3 மாதத்துல உங்களுக்கு இந்த 4ஆம் கட்ட சாலமன்ல காணித்தாரு அப்படின்னாரு. ஆனா வந்து சொல்லிட்டு போனாங்க. இது வரைக்கும் எப்ப சொன்னாங்க? எலெக்ஷன் டைம். எலெக்ஷன் இருந்தா வருவாங்க, இனி வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் வர இல்ல வாங்க. நீங்க போய் பாத்தீங்களா அவங்களோட ஆபீஸ்ல? எத்தனை பேர் கேட்டோம். இதேவேளை வவுனியாவிற்கு விஜயம் செய்த நியூஸ் ஃபர்ஸ்டின் மற்றும் ஒரு குழுவினர் மடுகந்த ஸ்ரீ தலதா ராஜமகா விஹாரையிலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்தனர். விகாராதிபதியின் ஆசையுடன் வவுனியா நகரிலிருந்து 44 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போகஸ்வேவ பகுதிக்கு எமது குழுவினர் சென்றனர். மக்கள் பிரதிநிதிகளின் அசம்பந்த போக்கு இங்குள்ள வீதிகளில் இவ்வாறு புலப்பட்டது. ஜனாதிபதியால் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட குடிநீர் திட்டம் தற்போது இங்கு செயலிழந்துள்ளது.
மற்றொரு குழுவினர் மாத்தளை மாவட்டத்தின் கலைவல பகலையாகம பகுதிகளுக்கும் சென்றிருந்தனர். விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்ட இந்த பகுதி மக்கள் பல இன்னல்களை அனுபவிக்கின்றனர். அறுவடை செய்யப்பட்ட நெல் இந்த பகுதியிலிருந்து தம்புள்ளை பிரதான சந்தைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. மலோயா ஆற்றை கடப்பதற்கு பாலம் ஒன்றை அமைத்து தருவதாக வழங்கப்பட்ட வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. மாத்தளை மாவட்டத்தின் சீகிரிய பகுதி மக்கள் காட்டு யானைகளின் தொல்லையால் அவதியுறுகின்றனர். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? ஆணைக்கு மதிப்பளிக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல்வாதியினதும் பொறுப்பாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் SM மெரிகார்ட் தெரிவித்துள்ளார். டேவிட் கேமரன் மகாத்மியா நியோஜனை கரும் மதே தமாய் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதே பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரனின் கொள்கையாக இருந்தது. ஆனால் பிரித்தானியாவின் பெரும்பாலான மக்கள் அவரது எண்ணத்தை தோல்வியடைய செய்தனர். தனக்கு நாட்டு மக்கள் அபிப்பிராயம் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். ஜனநாயகத்திற்கு மதிப்பளிக்கும் தலைவர் எனும் வகையில் அவர் தனது பதவியை துறக்கும் அளவிற்கு பெருந்தன்மையுடையவராக இருந்தார். ஆனால் எமது நாட்டில் தான் பிரதிநிதித்துவம் செய்யும் எண்ணம் தோல்வியடைந்து மூன்றாவதாக மேதின கூட்டமும் தோல்வியடைந்ததன் பிற்பாடு இன்னும் சொல்கின்றார்கள் எழுந்து நிற்போம் என்று. அங்கு ஜனநாயகத்திற்கு மதிப்பளிக்கப்படுகின்றது, இங்கு ஜனநாயகம் சீரழிக்கப்படுகின்றது. ඒ ප්‍රජාතන්ත්‍රවාදයට ගරු කරන විදිය ඒකයි, මේ ප්‍රජාතන්ත්‍රවාදය විනාශ කරන්න උත්සාහ කරන විදිය මේකයි. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட கொரோனாவ, சேதவத்த மற்றும் கித்தம்பாகாவ பிரதேச மக்களுக்கு தலா 10,000 ரூபாய் உதவித்தொகை பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கச்சிலை மடு சின்ன குளம் இன்னமும் புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். இதனால் விவசாய நடவடிக்கைகள் பாதிப்படைவதாகவும் இந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சுமார் 15 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நடவடிக்கைக்கு நீர்ப்பாசனம் செய்யும் கட்சிலை மடு சின்ன குளமே இது. 3 வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட கடும் வெள்ளம் காரணமாக குளம் உடைப்பெடுத்ததோடு இதுவரை குளம் புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குளத்தினூடாக நீர் நேரடியாக வயல் நிலங்களுக்கு செல்வதனால் வயல்கள் அரிப்புக்குள்ளாவதோடு பெரும்போகமும் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாகவும் இவர்கள் அங்கலாய்க்கின்றனர். சின்ன குளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கருக்கு கிட்ட தண்ணி நீர்ப்பாய்ச்சனம் பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கு. இது ஒரு 4 வருஷமாக முடிக்கப்பட்டு அதை நாங்கள் இந்த சிறிய நீர்ப்பாய்ச்சன கமனத்தேவ திணைக்களத்துக்கு அறிவிச்சும் கனகாலமாக புனரமைப்பு செய்யாமல் இருந்து தேவனவாக போச்சு. இப்படி கஷ்டப்பட்டு 10-12 வருஷமா செய்யாமலே விட்டுட்டோம். அது வரைக்கும் எங்களுக்கு குளத்தை திருத்தி தந்தா பெரிய உதவியா இருக்கும். நாங்கள் வேற எந்த செய்யணும் உண்டு என்று நாங்கள் நெடுக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்த ஒதுக்கப்பட்ட 3,360 மில்லியன் ரூபாவிற்கு நேர்ந்தது என்ன? சின்னக்குளம் அந்த திட்டத்தில் உள்வாங்கப்படாமைக்கான காரணம் என்ன? நிதி எவ்வாறு செலவிடப்பட்டமை என்பது தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இவ்வாறான குளங்கள் புனரமைக்கப்படாமை தொடர்பில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல சந்தர்ப்பங்களில் மௌனம் சாதிப்பது ஏன்? மத்திய வங்கி முறைகள் விநியோகம் தொடர்பில் விசாரிக்கும் கோப் குழு எதிர்வரும் 29ஆம் தேதி விசேட கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. கணக்காய்வாளர் நாயகமும் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான கணக்காய்வாளர் அறிக்கையும் அன்றைய தினம் கையளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகவல்கள் வழங்க முடியாது என இலங்கை மத்திய வங்கியின் நிதி சபையின் செயலாளர் கடந்த ஏப்ரல் மாதம் வணிக சபையின் முன்னாள் தலைவர் சந்திரா ஜெயரத்னவிற்கு அறிவித்திருந்தார். சந்திரா ஜெயரத்ன இது தொடர்பில் வினவிய போது அவருக்கு இந்த பதில் வழங்கப்பட்டது. இந்த தகவல்கள் கோப் குழுவிற்கு வழங்கப்படுவதில்லை என்ற தகவல் வெளியானதை அடுத்து கணக்காய்வாளர் நாயகம் மத்திய வங்கிக்கு வருகை தந்து தரவுகளை பரிசீலிக்க முடியும் என அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. ரகசியத்தன்மை வாய்ந்த தகவல்களை வழங்குவது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டது. எவ்வாறாயினும் 2004ஆம் ஆண்டு அப்போதைய கணக்காய்வாளர் நாயகம் மத்திய வங்கியின் தகவல்களை பெற்றுக் கொள்வது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் வினவிய போது கணக்காய்வு நடவடிக்கைகளுக்கு தகவல்களை வழங்குவதற்கு மத்திய வங்கி கடமைப்பட்டுள்ளதாக தெளிவூட்டல் வழங்கப்பட்டிருந்தது. அரசியல் அமைப்பின் 154வது சரத்தின் பிரகாரமும் நிதி சட்டத்துக்கு அமையவும் கணக்காய்வு நடவடிக்கைகளுக்கு தேவையான அறிக்கைகள், ஆவணங்கள் மற்றும் கணக்குகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் வழங்க வேண்டும் என சட்டமா அதிபர் இதன்போது தெரிவித்திருந்தார். கணக்காய்வாளர் நாயகத்திற்கு நிறைவேற்றுத் துறையில் ஒருவரால் அழைப்பு விடுக்கப்படுமாயின் அங்கு சுயாதீன தன்மை இழக்கப்படுகிறது. இவ்வாறான அழுத்தங்களை விடுக்க முடியாது. இவை உருவாக்கப்பட வேண்டிய நிலைமைகள் குறித்து நாம் மக்களுக்கு கூறுகின்றோம்.
அவ்வாறு இல்லாவிட்டால் ஒவ்வொரு அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறும் பணிகளை கணக்காய்வாளர் நாயகம் செய்ய முற்பட்டால் பொது சொத்துக்களுக்கு என்ன நடக்கும்? இங்கு சிறு குழுவினர் நாட்டின் சொத்துக்களை கொள்ளையடிக்கின்றார்கள். இது தொடர்பில் பாராளுமன்றத்திற்கு அறிக்கை ஒன்றும் ஒரே நபர் கணக்காய்வாளர் நாயகம் ஆவார். கணக்காய்வாளர் நாயகத்தை செயலிழக்க செய்தால் அவர்கள் விரும்பிய பிரகாரம் செயற்படுவார்கள். இங்கு கண்ணெதிரே மோசடிகள் இடம்பெறுகின்றன. மக்களுடைய பணம் கோடிக்கணக்கில் மோசடி செய்யப்படுகின்றது. தனது மருமகனின் நிறுவனத்திற்கு லாபம் ஈட்டுவதற்கு வழங்கப்பட்டுள்ளது. நான் கண்டேன். சிலர் பிரதமரை மிஸ்டர் கிளீன் என கூறுகின்றார்கள். சூழ இருப்பவர்கள் திருடர்களாக இருப்பார்கள். நினைவில் கொள்ளுங்கள், சுற்றி இருப்பவர்கள் திருடும் போது தலைவன் மாத்திரம் எப்படி கிளீனாக இருக்க முடியும்? அவர் தூய்மையான தலைவராக கருதப்படுவாரா? தமது அரசாங்கத்தில் தமது நெருங்கிய நண்பர்கள் திருடும் போது அது அவர் திருடுவதற்கு சமமாகும். ஆகவே ரணில் விக்ரமசிங்கவை மிஸ்டர் கிளீன் என கூற முடியாது. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த மணித்தியாளர் செய்திகளை 10:25 பாருங்கள். வணக்கம். Hotline 0114 896 896 www.newsfirst